விஜய் பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமா நான் எல்லாமே நான் தான் பண்ணேன். உன் நல்லதுக்காக தானே பண்ணேன்னு சொன்னேன். எது நல்லது? காவேரி என் கூட சேராம இருக்கிறது நல்லதா? அப்படின்றாங்க. அப்போ காவேரி தான் உனக்கு முக்கியமா? நாங்க உனக்கு முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். அதுக்காக காவேரி வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? காவேரி இல்லாம இந்த வீடே கிடையாது. இந்த வீடு, வாசல் எல்லாமே எனக்கு முக்கியம் எனக்கு காவேரி தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்துக்கும் உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்ல? வேற யாரும் முக்கியம் இல்லல்ல? இங்கே பாருங்க எனக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்க காவேரி ஏத்துக்க போறதில்ல. அதனால இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போறாரு. எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. அத பார்த்து தாத்தா வந்து ஏன் விஜய் இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. எனக்கு வேற வழி தெரியல. பாட்டி பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. காவேரி வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க. காவேரி இல்லாம நான் எப்படி தாத்தா? அப்படின்னோனே, அப்படியே தாத்தா என்ன பண்ண தெரியாம தவிக்கிறார். நான் சொல்றது கேளு விஜய் அப்படின்னாங்க. இங்க பாருடா நான் சொல்றத கொஞ்சம் கேளு விஜய். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து சித்தி அவங்க சித்தி என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? இது நல்லாவா இருக்கு? வீட்டை விட்டு போகிறேன்ட்டு இது உன் வீடுப்பா, உன் சொத்து, நீ ஏன்ப்பா போகணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. நீ வாய மூடியா, உன்னை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல, இதுக்கப்புறம் எங்கிட்டலாம் பேசாத அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. உடனே வந்து விஜய் பார்த்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை விஜய். எதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்? உங்களுக்கு தானே பாட்டி நான் முக்கியம்னு நினச்சிருந்தா நீங்கள் காவேரி ஏற்றுன்னு இருந்திருப்பீங்களே. உங்களுக்கு வந்து நான் முக்கியம் இல்லைல்ல, இந்த ஸ்டேட்டஸ் தானே உங்களுக்கு முக்கியம். அந்த ஸ்டேட்டஸை கட்டினே எல்லாரும் அழுதுருங்க. எனக்கு தேவையே கிடையாது. இந்த சொத்து சுகம் எல்லாத்தோட எனக்கு காவேரி முக்கியம். என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா தாத்தா, இதோட எவ்வளோ மடங்கு வேணாலும் சொத்து வந்து என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் என் கூட காவேரி இருந்தால் நான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பேன். எனக்கு காவேரி தான் வேணும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எல்லாருமே தடுத்து பார்க்குறாங்க. விஜய் வந்து கேட்காம கிளம்பி போயிடுறாரு. அதனால் பாட்டி வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. தாத்தா வந்து பாட்டியை சமத்துட்டு திட்டுறாரு. உனக்கு போதுமா கல்யாணி? இது போதுமா? என் பேரனை அனுப்பிச்சிட்டல வீட்டை விட்டு, நீயே இதெல்லாம் ஆண்டு அனுபவி. இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் நீ மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இப்படி பண்ணிட்டு என் பேரனை என்கிட்ட பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. தாங்க முடியாமல் போயிடுறாரு ரூமுக்கு. இதை பார்த்துட்டு வந்து கல்யாணி பாட்டி வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. அம்மா நீ அழாதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. பொண்ணு அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் விஜயை இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வரது என்னோட பொறுப்பு. அந்த ஃபேமிலி கூட விஜயெல்லாம் இருக்கவே மாட்டான். ஏன்னா விஜய் வந்து கோட்டீஸ்வரன், அவன் எதுக்கு அங்கே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. இல்லையே காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்து வந்தேன் விஜய். இப்போ ஒரே நடியாக போயிட்டான். ரொம்ப பயமாக இருக்குது. விஜய் திரும்பி வரமாட்டானா? என் மேலே கோச்சின்னு போயிட்டானா? அப்படி பாட்டி வருத்தப்படுறாங்க. உடனே வந்து அவங்க பொண்ணு வந்து இங்கே பாருமா அதெல்லாம் கிடையாதுமா, விஜய் வந்துடுவாம்மா, எப்போவுமே கோச்சின் போகிறது சகஜம் தானே, வந்துடுவாம்மா அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, விஜய் இப்படிலாம் என்கிட்ட கோச்சின் போனதே இல்லை அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எப்படியும் விஜய் வர வச்சிடலாம், நீங்கள் கவலைப்பட, நான் இருக்கும்போது நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்பரசு. இங்கே வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் காவேரியும் பார்க்குறாங்க. உன்னை காவேரி கிட்ட இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை காவேரி, சொத்து சுகம் அந்தஸ்து காசு பணம் எதுவுமே கிடையாது, வெறும் விஜயாக நான் வந்திருக்கேன். இப்போ அவங்க என்னை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அப்படியே காவேரி நிகழ்ச்சி அடைகிறாங்க. சாரதாவும் நிகழ்ச்சி அடைகிறாங்க. சாரதா வந்து அது வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லு காவேரி, இப்போ என்னை அவங்க அம்மா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உன்னை சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம காவேரிக்கு வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சு, என்ன ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி, எதை பற்றி நான் பேச விரும்பலை. என் பாட்டி பண்ண விஷயங்கள் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு வந்து 2ஆம் பட்சம் தான். எனக்கு நீயும் பாப்பா வந்து முக்கியம் காவேரி, அதான் நான் இங்கே வந்துட்டேன், இதான் எனக்கு வேணும்னு நான் வந்துட்டேன் காவேரி அப்படின்னோடனே அப்படியே கையை பிடிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் இதுக்கப்புறமாவது சந்தோஷமாக என் பொண்ணு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் செய்கை காட்டுறாங்க.